ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கும்பகோணத்தில் உள்ள தேப்பெருமாள்ன்ற உள்ள இடத்துல ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயத்தில் தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலில் சுவாமியை தரிசித்தா மறுபிறவி கிடையாதுன்றது ஐதீகம்ங்க. நீங்களே கோவிலுக்குள்ளே போய் சுவாமியை தரிசித்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குங்க. வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். பிரளய காலகட்டத்தில் எல்லாமே அழிஞ்ச போதும் இந்த கோவில் மட்டும் அழியாமல் இருந்துச்சுங்க. இந்த விநாயகர் மனிதனை போல காட்சி தருவாராங்க. மனிதனுக்கு என்னென்ன நம்ம கை கால்கள் இருக்கோ அதே மாதிரியே இந்த விநாயகருக்கு இருக்குங்க. சூரிய பகவான் இந்த ஸ்தலத்துக்கு வழிபடுற மாதிரி நம்மளுக்கு காட்சி தராருங்க. அகஸ்திய முனிவர் இந்த கோவிலுக்குள்ளே வரணும்னு நினச்சிருக்காரு. அப்போ சிவபெருமானுக்கு அகஸ்திய முனிவர் மறுபிறவி இருக்குது, இந்த சிவபெருமான் அவரை தடுக்க நினச்சாரு. அதனால் மகரந்தி மகரிஷியை கூப்பிட்டு இந்த கோவிலுக்கு அகஸ்தியர் வராரு, அவருக்கு மறுபிறவி இருக்குது, அதனால் இந்த கோவிலை அவர் வரவிடாமல் தடுத்துரு அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ மகரந்த மகரிஷி இந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணியிருக்காரு, மகரந்த பூக்கள்னு சொல்லிடுவாங்க, மகரந்த பூக்களால் ஃபுல்லாக அவரை போக விடாமல் தடுத்திருக்காரு. அப்போ அகத்தியர் ஞானக்கண்ணில் பார்த்துருக்காரு. ஓ, இது மகரந்த மகரிஷியாக நம்மளை தடுக்கிறாரு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஏன் இப்படி என்னை போக விடாமல், அந்த ஈசனை தரிசிக்க விடாமல் என்னை தடுக்கிற அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. உடனே இது சிவபெருமானோட கட்டளை, சிவபெருமான் எனக்கு உத்தரவிட்டிருக்காரு சொல்கிறாரு. அப்போ நீ யாழியா போ அப்படி சொல்லிட்டு இவர் சாபம் விட்டுறாரு. அகஸ்திய முனிவர் மகரந்த மகரிஷிக்கு சாபம் விட்டுறாரு. மகரந்த மகரிஷி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, சுவாமி ஈசன் சொன்னா நான் செஞ்சேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு விமோசனை கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அகஸ்தியர் முனிவர் யாரோ அர்ச்சிக்கப்படாத ஒரு பொருளால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் உன்னோடைய சாபம் நிவர்த்தி ஆகும் சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ எல்லா பொருட்களையும் போட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் எந்த விதமான பலனும் தெரியல. அப்போ சிவபெருமான் மேலே உத்திராட்சம் ஒரு தடவை ரொம்ப மனசு உருகி சாமி கும்பிடும்போது சிவபெருமான் மேலே உத்திராட்சம் அப்படியே அவர் கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த இடமே ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. சிவபெருமானே ரொம்ப ஜொலிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவர் புரிஞ்சு, உத்திராட்சமால் நம்ம சிவபெருமானை வழிபட்டுட்டோன்னா நம்மளோட சாபம் எல்லாம் தீந்துரும் சொல்லிட்டு அப்புறம் ருத்ராட்சரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு ஆராதனை செஞ்சு அவருடைய சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார். அதனால தான் இந்த கோவிலில் பிரதோஷத்தை அன்னைக்கு ருத்ராட்சமாக நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சிவனை தரிசிங்க. அற்புதமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.